சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் இறை வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மற்ற விஷயங்களிலே அதிக அக்கறை காட்ட வேண்டாம். கோபதாபங்கள் சற்று அதிகமாக இருக்கும். கேதுவோடு இணைந்த சந்திரன் என்பதால் அது கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், நல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். எங்கு செல்லுபடியாகுமோ அங்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் வழங்குகிறது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருங்கள். கன்னிராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாம். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். கன்னிராசிக்கு இன்று மட்டும்தான் ராசி அதிபதி புதன் உச்சமாக இருக்கிறது. நாளைய தினம் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடமாகிய துலாமிற்கு சென்று விடுகிறது. இன்று ஒரு நாள் மட்டுமே ராசி அதிபதி ராசியில் வலுவாக உச்சம் பெற்று இருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் ஏதேனும் சில நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து முடியும். இது ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய, வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்று வலுவான நிலையிலே அமைந்து கொண்டு உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக வழங்குகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் அபிவிருத்தி அடையும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் முன்னேற்றம் கணிசமாக இருக்கும். குறிப்பாக மருத்துவத்துறையிலே உள்ளவர்கள், மருத்துவமனை நடத்துபவர்கள் அல்லது மருத்துவ கடை வச்சிருப்பவர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்து நடத்துபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் இது ஒரு மிக சிறப்பான ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கும் புதன் நாளை தினம் உங்கள் ராசிக்குள் வந்துவிடுகிறது. ஆகவே அதற்கான நன்மைகளை இன்றைக்கே நீங்கள் உணரலாம். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடமாகிய சிம்மத்தில் வலுவாக இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும்.